கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஜெபம் செய்வோம். கிருபையாயிருந்த நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாக வருகிறேன். இந்த வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜனத்தை நீர் சந்தித்தருளும். கிறிஸ்து இயேசு மூலம் தாழ்பணிந்து கேட்கிறேன் பிதாவே. இந்த நாட்கள் 2 நாட்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக முன்பாக பட்ட பாடுகளை குறித்து தியானிக்கும்படியாக நியமிக்கப்பட்டு இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணின பின்பு அவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டு அங்கே அவர் பிதாவினாலே சோதிக்கப்பட தேவன் அனுமதித்திருந்தார் என்று பார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாக தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அந்த பிதாதானவன் தேவகுமாரனையும் சோதிக்க அவன் வருகிறான். உலகத்தில் மனிதனுக்கு சோதனை வரும்போது அநேகர் என்ன நினைக்கிறார்கள், தெய்வம் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், இந்த சோதனை எனக்கு ஏன் வருகிறது, நான் எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், நான் எவ்வளோ தெய்வ நம்பிக்கையோட நான் இருக்கிறேன், என்னுடைய மதம் காண்பிக்கிற மார்க்கத்தின் வழியிலே நான் என்னென்ன விரதங்கள், புண்ணிய யாத்திரைகள், தர்மங்கள், எதை எதை செய்ய வேண்டுமோ அவ்வளவு நான் செய்தாலும் ஏன் எனக்கு இந்த சோதனையை கடவுள் அல்ல இறைவன் கொடுக்கிறார்? தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு எழுதின நிருபத்தில் மிக தெளிவாக சோதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தில் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனை அவர் சோதிக்கிறவரும் அல்ல. வியாதி கொடுத்து, வேதனை கொடுத்து, நஷ்டத்தை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, கண்ணீரை கொடுத்து மனுக்குலத்தை சோதிக்கிறவர் அல்ல. ஜீவனுள்ள மெய்யான தேவன் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து, அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. ஆனால் மனுஷனாக அவர் வந்த பொழுது அவர் அந்த சோதனையை எதிர்கொண்டார். அவர் எப்படிப்பட்ட ஒரு சோதனை அவர் எதிர்கொண்டார்? நான் கடந்த வாரத்தில் ஆகாரத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லி அதை அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது ஆராதனையை குறித்த ஒரு காரியம். ஆராதனை, தொழுது கொள்ளுதல், பணிந்து கொள்ளுதல் என்பது தெய்வத்துக்கு அடுத்த காரியம். ஆராதனை செய்கிறோம் என்று, தொழுது கொள்கிறோம் என்றும் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உபயோகப்படுத்துகிற வார்த்தை பணிந்து கொள்ளுதல் என்பது. ஆராதனை யார் செய்யலாம்? தேவன் ஆராதனைக்குரியவர். அவரால் ஆராதிக்க வேண்டுமே தவிர அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தெய்வம் அல்ல. யார் ஆராதனை செய்யலாம்? ஜபம் அல்லது பிரார்த்தனை என்பது எல்லாரும் செய்யலாம். ஏன் சங்கீத 65:2
ஜபத்தை கேட்கிறவரே மாந்தமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆனால் ஆராதனை என்பது கர்த்தருக்குரியது. இந்த ஆராதனை ஏறெடுக்கிற மனுஷன் ஆராதனையை ஏறெடுப்பதற்கு அவன் ஒரு தகுதி உள்ளவனாக இருக்கணும். என்ன தகுதி? நிறைய பணம் வைத்திருக்கணுமா? கடவுளுக்கு நிறைய காணிக்கை கொடுத்தாதான் ஆராதிக்க முடியுமா? இல்லை அதிகமாக படித்திருக்க வேண்டுமா? மார்க்க ரீதியில் கற்று சேர்ந்து தத்துவத்தின் உச்சக்கட்டத்தில் அவன் இருந்தால் தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? இல்லை தேவபக்தியின் உச்சக்கட்டத்தில் அவன் இருந்து விரதங்கள் எடுத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன் சரீரத்தை ஒடுக்குவதன் மூலமாக தேவனை ஆராதிக்க முடியுமா என்று நாம் கேள்வி கேட்போமானால், தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார் என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. தன்னை ஆராதிக்கிறவர்கள், தொழுது கொள்ளுகிறவர்கள், பணிந்து கொள்ளுகிறவர்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆவியோடும் உண்மையோடும் என்றால் ஆவியோடும் சத்தியத்தோடும், ஏதோ பேரளவுக்கல்ல, உதட்டினாலே கனம் பண்ணுவது அல்ல, முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு தேவனை ஆராதித்தல். அதற்கு நம்மை தேவனை ஆராதிப்பதற்கு எது நம்மளை தகுதிப்படுத்துகிறது அல்லது எது நம்மை தடை பண்ணுகிறது? தேவனை ஆராதிப்பதற்கு நம்மை தடை பண்ணக்கூடிய ஒன்று, ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும். உண்மை இல்லாத ஒரு நிலைமை, சத்தியமில்லாத ஒரு நிலைமை, இதயத்தில் பாவம், அக்கிரமம், அநீதி, அநியாயம், பொறாமை, கபடு, வஞ்சகம், தீமையான எண்ணங்கள், எப்படிப்பட்ட இருதயத்தோடு தெய்வத்தை நாம் ஆராதிக்க முடியாது. அப்போ தெய்வத்தை ஆராதிக்க வேண்டுமானால் சரீர சுத்திகரிப்பு இருந்தால் போதாது. அது யார் வேண்டாம் ஆனால் செய்யலாம். அவர்கள் எவ்வளோ பணம் கொடுத்து வேணாலும் அவர்கள் தங்களை சரீரத்தை சுத்திகரித்து கொள்ள முடியும். சரீர சுத்திகரிப்பு அல்ல, இதய சுத்திகரிப்பு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த இருதய சுத்திகரிப்புக்கு தானே நான் எவ்வளோ காரியங்களை என் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறேன். மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனை ஆராதிப்பார்கள், தேவனை தொழுது கொள்வார்கள், தேவனை பணிந்து கொள்வார்கள். ஆனால் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். அப்படியே இருதயத்தில் நான் எப்படி சுத்தம் உள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்கு தான் நான் எல்லா பிரயாசமும் எடுக்கிறேன், எவ்வளோ முயற்சி செய்கிறேன். ஆனால் என் இருதயத்தில் மட்டும்தான் நல்ல எண்ணங்கள் வரமாட்டேன் என்கிறார். தேவ பக்தி இருக்கையா, தேவ நம்பிக்கை இருக்கையா, ஆனால் தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயம் சுத்த இல்லையே.
என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அதற்குரிய வகையை பரிசுத்த வேதாகமம் காண்பிக்கிறது. அந்த இருதயத்தை எப்படி தேவன் நம்மிலே சுத்திகரிக்கார் என்றால், நாம் கொடுக்கிற காணிக்கையினாலோ விரதங்களினாலோ அல்லது நாம் செய்கிற புண்ணிய யாத்திரைகளினாலோ தான தர்மங்களினாலோ அல்ல, மிக எளிதான ஒரு வழியை அவர் காண்பிக்கிறார். வேதம் காண்பிக்கிற அந்த வழி என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. தேவன் நம் இருதயத்தை சுத்தமாக்க வேண்டும். சரீரத்தை நாம் சுத்தம் பண்ணலாம், மனதை எப்படி சுத்தம் பண்ணுவது? அதை தேவனே செய்கிறார். நியாய பிரமாண சட்ட திட்டங்கள் செய்ய முடியாததை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைய தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணி நம்முடைய இருதயங்களை அவர் சுத்தமுள்ளதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 23, 24, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாவுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். 22, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் கன்னிய மரியாளின் வயிற்றில் வந்து பிறந்து அவர் பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று எவர் ஒருவர் தன் இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவை, என் பாவத்துக்காக அவர் மரித்தார் என்று எவர் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களிலே தேவன் இருதய சுத்திகரிப்பை, குற்றமற்ற மனசாட்சியை, பாவ மன்னிப்பை, பாவத்திலிருந்து விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்று அனுபவிக்க முடியும். நான் அனுபவிக்கிறேன், ஆகவே சாட்சியாக சொல்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவர் மருத்துவத்தை எழுப்பார் என்று ஒரு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அவர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால் போது எத்தனையோ செய்தியை நம்புகிறீர்கள். நீங்கள் பார்க்காத எத்தனையோ காரியங்களை செய்தித்தாள் புத்தகத்தின் மூலமாக வாசித்து நம்புகிறீர்கள். வேதம் சொல்கிறது, உன் பாவத்திற்காக 2026 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று உயிரோடு இருக்கிறார். அவரை நீ விசுவாசிக்கும் பொழுது உன் பாவம் மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையும், வியாதியிலிருந்து விடுதலையும், சாபத்திலிருந்து விடுதலையும், மரண பயத்திலிருந்து விடுதலையும், சாத்தானின் அதிகாரத்தில் இருளில் இருந்து விடுதலையோ உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அனுபவிக்கவும் முடியும். அப்பொழுது நீங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், தொழுகை, பணிந்து கொள்ளுதல்,
கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆவியோடு உண்மையோடு சத்தியத்தோடு சுத்த இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆராதனை அர்த்தம் உள்ளதா இருக்கும், ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும். அது உங்களுக்கு அனுகூலமானதாகவும் இதை ஆண்டவர் இலவசமாய் தருகிறார். இந்த நாட்கள் ஒருவேளை உபாசிக்கிற நாட்களாக ஜெபிக்கிற நாட்களாக தேவ பக்திக்காக சில முயற்சிகள் செய்கிற நாளாக இருந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, இந்த நாட்கள் என் முடிவு என்னுடைய ரட்சிப்பாக இருக்கணும். எந்த நாட்களின் முடிவு நான் கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டதாக இருக்கணும், தேவ சமாதானத்தை பெற்றதாக இருக்கணும், தெய்வீக சந்தோஷத்தை பெற்றதாக இருக்கணும், தெய்வீக இளைப்பாறுதலை பெற்றதாக இருக்கணும், தெய்வீக விடுதலை பெற்றதாக இருக்கணும், தெய்வீக சுகத்தை பெற்றதாக இருக்கணும், தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றதாக இருக்கணும். அதுதான் இந்த நாட்களுடைய யதார்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கிருபையான நல்ல பிதாவே, அவர்களை துதிக்கிறேன், இந்த தினத்தை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.